ஹாய். ஊருக்கு வந்த உடனே சரி அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு கிளம்புனோம். ஆட்டோவில் ஏறினோடனே பாப்பாவுக்கு செம்ம குஷி. அங்கேயும் போய் ஒரு செட்டுக்கு ஆள் கிடச்சோன்னு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அத்தை வீட்டில் போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அங்கேயே பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா காய் வாங்கவே இல்லையா. இந்த ஊரில் பெட்டாத்தலையில் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை சந்தை தான் போடுவாங்க. அதனால் இன்றைக்கி போயிருந்தோம். ஆக்சுவலாக அந்த சந்தை எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா சந்தைக்குன்னு தனியாக பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் சந்தை போடுவாங்க. இப்போ சந்தை புதுசாக கட்டுறாங்க அப்படின்றனால பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போட்டாங்க. கடைகள் எல்லாம் ஒரு மாதிரி கசன்னு ஒரு மாதிரி நெரிசலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. இன்னும் எப்போ அந்த சந்தையை கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் அதில் போய் எப்போ காய் வாங்குவோன்னு தெரியல. அப்படி போனால் மட்டும்தான் அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பஸ் போக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. எல்லா பஸ்ஸுமே வெளியிலேயே வெளியிலேயே போகிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போல்லாம் எந்த பஸ்ஸும் எங்கேயும் வெயிட் பண்ணுறதில்ல. 10 நிமிஷம் 1/2 அப்படி வெயிட் பண்ணி போடுவாங்க. இப்போ உள்ள சந்தை இருக்கிறனால அந்த நாள் மட்டும் பஸ் வெளியிலே நின்றுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் காயெல்லாம் வாங்கிட்டு பூவெல்லாம் எல்லாமே செம்ம ரேட்டு. பூவிலேருந்து காயிலேருந்து எல்லாமே ரேட் ஜாஸ்தி. கேட்டால் எல்லாம் மழை பெய்கிறனால இவ்வளோ விலை அப்படின்றாங்க. போன வாரத்தில் தான் சந்தையில் 20 ரூபான்னு நான் மேட்டூரில் தக்காளி வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் கேட்டால் 40 ரூபான்றாங்க. உருளைக்கிழங்கு கேட்டால் 60 ரூபான்றாங்க கிலோ. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. எப்படியா இருந்தாலும் நம்ம வாங்குற காயை வாங்கி தானே ஆகணும், ஏன்னா புவாவுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாப்பா விட்டுட்டு தான் போயிடுறது இப்போல்லாம். ஏன்னா அவளை கூட்டிகிட்டு போனால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு. அவள் அங்கே நல்லா அவங்க தாத்தாவோட ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாள். அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு இந்த டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.